ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ரிசர்ச் சேனல். நம்ம இந்திய ராணுவம் மற்றும் துணை ராணுவ வீரர்கள் பிசிக்கலா ஃபிட்னஸாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தாலும் கூட அவங்க மனதளவுல பல மன அழுத்தங்களை சந்திக்கிறாங்க, மென்டல் ப்ரெஷருக்கு ஆளாகிறாங்க. அவைகள்லாம் எப்படி என்னன்னுங்கிற பத்தி தான் இந்த வீடியோல மிக தெளிவா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ராணுவம் மற்றும் துணை ராணுவ வீரர்கள்ல குறிப்பா சொல்ல போனா சவுத் இந்தியன்ஸ், அதுலயும் முக்கியமா நம்மள தமிழ்நாட்டு வீரர்கள் பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் மன அழுத்தங்களையும் அதிகமா சந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க ராணுவத்துக்கு செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்க பேசிக் ட்ரைனிங்காக வருவாங்க இல்லையா, அந்த பேசிக் ட்ரைனிங்ல இருந்தே அவங்க பல கஷ்டங்களை சந்திக்க தொடங்கிடுறாங்க. அது எப்படின்னா, என்னுடைய ட்ரைனிங் பீரியட்ல நடந்த விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், நம்மளுடைய தமிழ்நாட்டு வீரர்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் பீரியடும் போது மேக்சிமம் யாருக்குமே ஹிந்தி தெரியாது. அந்த ஹிந்தி தெரியாதுங்கிற அந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு அந்த டயத்துல பல பேர் பல கிண்டல்களுக்கு ஆளாவாங்க. குறிப்பா சொல்ல போனா அந்த ட்ரைனிங் எல்லாமே வந்துட்டு ஹிந்தில தான் சொல்லி தரப்படும். நமக்கு இங்கிலீஷே தெரிஞ்சாலும் அங்க ஆர்மில இருக்க பெரிய ஆபீசர்களுக்கு ஒரு சில பேருக்கு தான் இங்கிலீஷ் தெரியும். ஆனா அங்க நமக்கு ட்ரைனிங் சொல்லித்தர அந்த ட்ரெயினருக்கு வந்துட்டு மேக்சிமம் யாருமே இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால ஹிந்தில தான் அவங்க சொல்லி தருவாங்க. அப்ப அந்த டயத்துல நமக்கு ஹிந்தி தெரியாதுங்கும் போது நிறைய விஷயமே நமக்கு புரியாது. அந்த டயத்துல பல பேர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, கிண்டலுக்கு நம்ம ஆளாவோம். அது மட்டும் இல்லாம அவங்க சொல்லித்தர அந்த விஷயங்கள் எல்லாமே ஹிந்தில தான் இருக்கும். கமாண்டிங் வேர்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஹிந்தில தான் இருக்கும். அதனால ஒரு சில ட்ரெயினர்ஸ் வந்துட்டு சரி பரவாயில்ல, உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், அதனாலதான் உங்களால சரி டக்குன்னு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு அவங்க வந்துட்டு ஈஸியா எடுத்துப்பாங்க. ஆனா ஒரு சில ட்ரெயினர்ஸ் வந்துட்டு அப்படிலாம் அவங்க வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஹிந்தி தெரியுதோ தெரியாதோ அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க சொல்லி தரதை அவங்க கரெக்டா கத்துக்கணும், அதன்படி அவங்க அடுத்த நாள் செய்யணும். அப்படி செய்யலைன்னா அவங்க ஹெவி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த ஹிந்தி தெரியுது தெரியாதுன்ற பிரச்சனை பத்திலாம் அவங்க எதுவுமே நினைக்க மாட்டாங்க. சோ நம்ம அதிகமா பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது. இந்த பனிஷ்மெண்ட் மூலியமா நம்ம அடிக்கடி பனிஷ்மெண்ட் வாங்குறதுனால இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளத்தினால நம்ம அநேக பேர்கிட்ட நம்ம சக ட்ரெயினர் நம்ம கூட ட்ரைனிங் பண்ற மற்ற ஸ்டேட்காரங்கள்ட்ட எல்லாம் வந்துட்டு அவங்க எல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. அந்த கிண்டல்களுக்கெல்லாம் நம்ம ஆளாக வேண்டியது வரும். இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் போது நமக்கே ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகும், நமக்கே ஒரு மைண்ட்ல வந்துட்டு ஒரு ப்ரெஷர் உண்டாகும். நாங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் டைம், அதாவது ஃபுல் டே நாங்க பிஸியா தான் இருப்போம். காலையில ஒரு 4 மணிக்கு ட்ரைனிங் பீரியட் ஆரம்பிச்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட நைட் வரைக்கும் நாங்க பிஸியா தான் இருப்போம். இது இல்லாம நைட் அதுக்கப்புறம் போயிட்டு நாங்க வந்துட்டு சாப்பிட்டு தூங்குறது, அது இல்லாம நைட் டியூட்டி எல்லாமே வந்துட்டு ஃபுல் டே பிஸியா தான் இருப்போம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் டியூட்டி இல்லைன்னா ஒரு 5 ஹவர் கூட தூங்குறதுக்கு டைம் கிடைக்கும். இந்த மாதிரி நாங்க பயங்கர பிஸியா இருப்போம். ஒரு 5 நிமிஷம் எங்களை அங்க உட்கார விட்டா கூட அங்கனக்குள்ள கூட ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் வரும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பீரியடுக்கும் இன்னொரு பீரியடுக்கும் இடையில ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் இல்லைன்னா 5 மினிட்ஸ் அப்பப்போ ரெஸ்ட் கிடைக்கும். அது எதுக்குன்னா, நம்ம அந்த ஒரு பீரியடு ஃபுல்லா நம்ம ட்ரைனிங் பண்ணிட்டு ரொம்ப டயர்டா இருக்கும். அதுக்காக தண்ணி குடிக்கிறதுக்கும் இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும்னா போயிட்டு வர்றதுக்கும் அந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் இடையில கேப் இருக்கும். அந்த 10 மினிட்ஸ் டயத்துல பக்கத்துல கேன்டீன் இருந்தா கேன்டீன்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் டயத்துல ஒரு டைம்ல கேன்டீன் பக்கத்துல ஒரு 4 பேரா 5 பேரா 10 பேரா நாங்க வந்துட்டு ஒரு குழுவா இருக்கிறோம். அந்த குழுல வந்துட்டு நாங்க ஒரு 4 பேர் தனியா நிக்கிறோம். கேன்டீன் பக்கத்துல ஒரு தூரமா இன்னொரு குழுல வந்துட்டு ஒரு 4 பேர் நிக்கிறாங்க. ஒரு இடத்துல நம்ம தமிழ் பசங்க ஒரு 2 பேரும், ஒரு பீகார் யூபி சைடுக்காரங்க ஒரு 4 பேரும் வந்துட்டு சேர்ந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சைடுல ஒரு ட்ரெயினர் கிராஸ் பண்ணி போனாங்க. அவர் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த கேன்டீன் பக்கத்துல நிறைய அட்டைப்பெட்டிய, தேவையில்லாத பேப்பர்ஸ், சாக்லேட்டோட ரேப்பர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கிடந்ததை பார்த்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 4 பேர் யூபி பீகார்காரங்களும் வந்துட்டு ஒரு 2 பேர் நம்ம தமிழ்காரங்களும் நின்று இருந்தாங்களா, அது அவங்க அந்த பக்கத்துல இருந்தனால அவங்கள பார்த்து கூப்பிட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல கிளீன் பண்ணுங்க, இந்த இடத்துல இப்போ வந்துட்டு உங்களுக்கு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் இருக்குல்ல, இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு அடுத்த பீரியடுக்கு டக்குன்னு போங்க, சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட உடனே அந்த யூபி பீகார்காரங்க அவர் சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பின உடனே நைஸா நழுவி கிளம்பி ஓட ஆரம்பிச்சுட்டானுங்க. அவர் பாக்குறதுக்குள்ள இத பார்த்த அந்த தமிழ் பசங்க இவர் என்ன சொன்னாருன்னு தெரியல, அவர் அந்த பேப்பர் அட்டை பெட்டி அந்த சைகை காட்டி சொன்னதை வச்சுட்டு அவர் வந்துட்டு ஏதோ ஒரு வேலை சொல்றாரு மட்டும் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த யூபி பீகார்காரங்க ஓடுனதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் என்ன நினைச்சாங்க, இவர் ஏதோ சொன்னாரு, இவங்க வந்துட்டு ஏதோ வந்துட்டு வேலைக்காக தான் போறாங்க போல, இல்ல வேற ஏதோ திங்ஸ் எடுத்து வந்து வேலை செய்யறதுக்காக இந்த வேலைக்காக இன்னொரு திங்ஸ் எடுத்து வர போறாங்களா, இல்ல என்னன்னே புரியாம இவங்க பின்னாடியே இவங்க 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு மறைஞ்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் பின்னாடியே போனதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு 2 நிமிஷம்
கழிச்சு திரும்பி பார்த்திருக்காரு. அங்க இருந்த அந்த 4 பசங்களையும் காணா. இவரு கொஞ்சம் தூரம் அங்கிட்டு திரும்பி பார்த்ததுல நம்ம 2 தமிழ் பசங்க மட்டும் போறத மட்டும் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு அவங்க 2 பேத்தையும் இங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு வச்சு எதுவுமே கேட்கல. கன்னத்துல சும்மா பல்லார் பல்லார்னு அடிச்சாரு. அந்த மாதிரி ஒரு அடி வாழ்க்கையில அவங்க வாங்கியிருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அடி கண்ணமே சிவந்துருச்சு. ஒரு கைரேகையா பதிஞ்சிருச்சு. ஏன்னா நான் இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க ட்ரெயினரா இருக்கேன். நேத்து வந்த ரெக்ரூட்ஸ் நீங்க. நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன். அதை நீங்க செய்யாம நீங்க பாட்டுக்கு இங்க இருந்து சோம்பேறித்தனமா அப்படியே தெரியாதனமா திட்டுத்தனமா மறைஞ்சு ஓடுறீங்களா அப்படின்னு அட்டி பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவரு அங்க போயிட்டாரு. 10 நிமிஷம் முடிஞ்சு அடுத்த பீரியடுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். எல்லாருமே வந்துட்டு அடுத்த ட்ரைனிங் பீரியடுக்காக நாங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம், போயிட்டோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு அந்த அடி வாங்கினால ஒரு பையன் வந்துட்டு கன்னியாகுமரி சைடுக்கார பையன், அந்த பையன் வந்துட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. அவர் வந்துட்டு இந்த ட்ரெய்னர் சைடுல இருந்து பார்த்தா அவர் அடிச்சது அவருக்கு கரெக்டா தெரிஞ்சாலுமே நம்ம பசங்க சைடுல இருந்து பார்த்தா இவருக்கு வந்துட்டு என்ன செய்யறதுன்னே தெரியாம அவருக்கு முழு லாங்குவேஜுமே புரியாம அந்த 4 பசங்க போனதை பார்த்துட்டு பின்னாடியே இவங்களும் வந்துட்டு எந்த வேலையோ அப்படின்னு நினைச்சு போனவங்க எல்லாம் நம்ம எந்த தப்புமே செய்யலையே ஆனா இப்படி அடி வாங்கணுமே அப்படின்னு ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகி அவர் எனக்கு இந்த வேலை நீ செட் ஆகாது, என்னால இந்த வேலை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா அவரோட எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு அவர் கிளம்பி போயிட்டாங்க. அதாவது நம்ம ஊர்ல நினைப்பாங்கல்ல இவன் ஆர்மியில வந்துட்டு பயந்துட்டு ஓடி வந்துட்டான், அங்க இருக்க அவங்க நினைப்பாங்க பெரிய பெரிய சண்டைகள், அதாவது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சண்டை, அந்த சண்டை போருக்கு பயந்துட்டு ஓடி வந்துட்டான். இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம ஊர்ல ஆர்மியை விட்டுட்டு வந்தா நினைப்பாங்க. ஆனா அந்த பையன் வந்துட்டு என்ன நிலைமையில அங்க இருந்து போனான்றது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகி எனக்கு இந்த வேலையே வேணாம், என்னால பார்க்கவே முடியாது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலையை விட்டே போயிட்டாரு. நம்ம ராணுவ வீரர்கள் ஊருக்கு லீவுக்கு வந்தா அவங்க என்னப்பா ஹிந்திலாம் நல்லா பேசுறாங்க, நல்லா ஜாலியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் வந்துட்டு பொதுமக்கள் பார்ப்பாங்க. ஆனா அவங்க ஹிந்தி நல்லா கத்துக்கிற வரைக்கும், அவங்க ஒரு லெவல் சீனியர் ஆகுற வரைக்கும் இவ்வளவு கதைகள் அதுக்கு பின்னாடி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பல கஷ்டங்களையும் தாங்கி பல கிண்டல்களுக்கெல்லாம் ஆளாகி தான் குடும்ப கஷ்டத்தை நினைச்சு இந்த வேலையை வந்துட்டு நம்ம குடும்பம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படும், எப்படியாவது இந்த வேலையை வந்துட்டு நம்ம ட்ரைனிங்கை முடிச்சு நம்ம எப்படியாவது நம்ம குடும்பத்தை முன்னேற்றணுன்றதா தான் குடும்ப சூழ்நிலையை நினைச்சு இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கி 1 வருடம் இந்த ஹெவியான ட்ரைனிங்கே முடிச்சு அப்பாடா ட்ரைனிங் பீரியட் முடிச்சு ஹிந்தியும் பழகிட்டா இனிமேல் நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, இனி நம்ம நல்லபடியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க எந்த யூனிட்டுக்கு செலக்ட் ஆனாங்களோ அந்த யூனிட்டுக்கு போய் டியூட்டியில ஜாயின் பண்ண போனா அங்க இருக்க சீனியர்ஸ் வந்துட்டு ஏதோ நம்ம வேற்று நாட்டுல இருந்து அடிமைகள் வந்த மாதிரி பார்ப்பாங்க. ஏதோ நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா அப்படின்ற ரேஞ்சில நம்மள பார்ப்பாங்க. அங்க இருக்க எல்லா வேலையுமே நம்ம தான் பார்க்க வேண்டியது வரும். நம்ம சீனியர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு பெட்டி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அவரு எந்திரிச்சு கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம போய் கிளம்பி ரெடி ஆயிடணும். அவரு எந்திரிச்சு கிளம்பும் போது நம்ம பாத்ரூமுக்கு போய் நம்ம லைன்ல நின்றுகிட்டு இருந்தோம்னா நம்ம மேல ரொம்ப அவங்க கோவப்படுவாங்க. அதனால அந்த சீனியர்ஸ் எந்திரிச்சு கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம கிளம்பி ரெடியா இருக்கணும். அவங்க எந்திரிச்சு போகும்போது அந்த பாத்ரூம் அவங்க எல்லாம் ரெடியா இருக்கு, தேவையான விஷயங்கள்லாம் எல்லாமே கிளியரா இருக்கணும். நம்ம போய் அந்த இடத்துல கூட்டம் கூடக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது இல்லாம லைனை கூட்டி தொடச்சு நீட்டா காலங்காத்தாலே வச்சிடணும். நம்ம பிடிக்கு போறதுக்கு முன்னாடியே லைன் எல்லாம் கூட்டி நீட்டா தொடச்சு எல்லாம் வச்சிடணும். எல்லா பொறுப்பும் நம்ம மேலதான் வரும். இது வந்துட்டு சீனியர்ஸ் நல்லவங்களா இருந்தா அவங்களுக்காக எல்லாமே செய்யலாம். ஆனா வந்துட்டு ஒரு சில நேரம் வந்துட்டு கெட்டவங்களுக்கு புரியாதவங்களும் வந்துட்டு சீனியரா வந்துட்டு வந்து நமக்கு வாச்சிருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாள் நரகமா தான் இருக்கும். நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ற மாதிரி அவங்க வேலை செய்வாங்க, வேலை வாங்குவாங்க. நம்ம அதிகமா அவங்க செய்யற விஷயங்கள் நமக்கு பிடிக்காம அவங்களுக்கு மேல இருக்க ஒரு அதிகாரிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவர் வந்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண உடனே வந்துட்டு சரி அப்படின்னு வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அவர் நம்ம சொல்றதை கேட்டுட்டு நம்ம யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணோமோ அவங்கள்ட்டே வந்துட்டு என்னன்னு விசாரிப்பாங்க. அந்த சீனியர் தான் முதல்ல நல்லவரா இருந்தாதான் நம்மள கரெக்டான வழியில நல்லபடியா பார்த்திருப்பாரு. அவர் கெட்டவரா இருக்கனாலதானே நம்மள டார்ச்சரே பண்றாரு. அவர்கிட்ட வந்து கேட்டா அவர் என்ன ஆமாங்க நான் அப்படித்தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துப்பாங்களா என்ன? அவங்க வந்துட்டு அவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே பேசி அவங்க வந்துட்டு ப்ராப்ளத்தை நம்ம பக்கம் திருப்பி விட்டுருவாங்க. ஒரு சோம்பேறி, நாங்க வந்துட்டு எப்பயுமே வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு வர்றவங்கள இந்த மாதிரி நியூ ரெக்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்க இப்படிதான் வந்துட்டு வேலை சொல்லுவோம், அவங்க வந்துட்டு அப்பதான் கரெக்டா இருப்பாங்க, அவங்க கரெக்டா வேலை செய்வாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்கன்றதுக்காக நாங்க சொல்லுவோம். ஆனா இவன் வந்துட்டு அதுக்கு பயந்துகிட்டு உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு சோம்பேறி அப்படின்ட்டு நம்ம பக்கமே திருப்பி விட்டுருவானுங்க. அந்த அதிகாரி நம்ம மேலேயே கோவப்படுவாரு. அந்த மாதிரி சூழ்நிலையில உருவாக்கி விட்டுருவாங்க. உடனே வந்துட்டு அந்த சீனியர் பேச்ச கேட்டுட்டு இன்னும் நம்ம அதிகமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. சோ இதுக்கு பயந்துகிட்டு அவங்க சொல்றத வாயை மூடிட்டு கேட்டுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம
வேலையை பார்த்துட்டு போற வேண்டிய சூழ்நிலை தான் வரும். அந்த மாதிரிதான் வாய அடைச்சிட்டு நம்மளும் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதுல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நார்த் இந்தியன்ஸ்லயும் பல பேர் இது மாதிரி புதுசா ட்ரைனிங் பண்ணிட்டு புது ரெக்ரூட்டா வந்துட்டு டியூட்டில ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவனுங்க எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீனியர்ஸ் டார்ச்சர்ல இருந்து நம்ம வந்துட்டு எப்படியா தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சீனியர்ஸ் கிட்டே போய் அடிமை ஆயிருவானுங்க. அவங்கள்ட்டே போய் காக்கா பிடிக்கிற வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பேசுறதுக்கு அவங்க செய்யறதுக்கு எல்லாமே சொம்படிக்கிற ஜால்ரா அடிக்கிறது, அவங்களுக்கு அவங்க செய்யற அவனுங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அவனுங்களோட பர்சனல் வேலையை கூட இவனுங்க செஞ்சு தர்றது, இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமா குடிகாரனுங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இவனுங்களுக்கு காசு போட்டு அவங்களுக்கு வந்துட்டு சாராயம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு அவனுங்களை காக்கா பிடிச்சு அவங்க கைக்குள்ள வச்சுப்பானுங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீனியர்ஸ் இந்த மாதிரி பசங்க எல்லாம் விட்டுட்டு நம்மள மாதிரி, அதாவது நம்ம தமிழ் பசங்க மேக்சிமம் நான் இது வரைக்கும் என்னோட வேலையில நான் பார்த்ததுல நம்ம தமிழ் பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு செய்ய பிடிக்கவும் பிடிக்காது, செய்யறதுக்கு தெரியவும் தெரியாது. ஸ்ட்ரெயிட்டா உண்மையா இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி காக்கா பிடிக்கிற வேலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேக்சிமம் செய்ய தெரியாது. நார்மலா தான் இருப்பாங்க. சொல்ற வேலையை செஞ்சுட்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அதாவது நான் எந்த வேலையும் இல்லாம தப்பிக்கணும், அடுத்தவன் எக்க எடுத்துட்டு போனா எனக்கு என்ன அப்படின்றதுக்காக போய் காக்கா பிடிக்கிற ஜால்ரா அடிக்கிறது, இந்த மாதிரி சீனியருக்கு எல்லாம் செய்யற விஷயங்கள் மேக்சிமம் தமிழ் பீப்புள் யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி செய்வாங்க. அவங்க அவங்க வந்துட்டு இந்த மாதிரி டார்ச்சர் இந்த மாதிரி வேலைகள்ல இருந்து சின்ன சின்ன வேலைகள் செய்யறது கூட சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி சீனியர்ஸ்ட போய் அவங்களுக்கு அடிமை மாதிரி மாறி அவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் கோழி மூட்டுறது. இப்ப நம்மளோட பர்சனல் மேட்டர்ல நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பர்சனலா வச்சிருப்போம். அந்த விஷயங்கள்லாம் நம்ம கூட இருக்கிறனால அவங்க அதை பார்த்துட்டு போய் சீனியர்ஸ்ல போய் இல்லாத கொள்ளலாம் சொல்லி ஏத்தி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செய்வாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன நடக்கும்னா, சீனியர்ஸ் வந்துட்டு அவங்கள எதுவுமே செய்ய மாட்டாங்க. நம்மளதான் வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம மேலதான் கண்ணா இருப்பாங்க. எந்த வேலைனாலும் அவங்க மைண்ட்ல உடனே தோன்றது நம்மளாதான் இருக்கும். நம்ம முகம் தான் அவங்களுக்கு உடனே நினைவுல வரும். உடனே அந்த வேலைக்கு போ, இந்த வேலைக்கு போ, அதை செய் இதை செய்ய அப்படின்ட்டு ஒவ்வொரு டார்ச்சரா நம்ம மேல ஆயிரும். இத பார்த்துட்டு கூட கருணப்பட மாட்டாங்க யாருமே. இந்த ஒரு விஷயத்தினால வந்துட்டு மிகவும் அதிகமா மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க. மேக்சிமம் இதை பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது ராணுவ வீரர்கள் இருந்தா இந்த விஷயங்களை கண்டிப்பா உணர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா புரியும். பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்ஸுக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதுன்னு நான் நம்புறேன். இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம பேசிக் ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம டியூட்டிக்கு ஜாயின் பண்ணும் போது, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வருஷம் பண்ணது வந்துட்டு பேசிக்கா மிலிட்ரியில எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு விஷயங்களை தான் நம்ம பேசிக் ட்ரைனிங்கா பழகிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டியூட்டி சர்வீஸுக்கு தேவைப்படுற அனைத்து ட்ரைனிங்குமே வந்துட்டு சின்ன சின்ன கோர்ஸுகளா தான் அவங்க வந்துட்டு நடத்துவாங்க. அந்த கோர்ஸுகளுக்கு எல்லாம் அவங்க ஒவ்வொரு கம்பெனில இருந்து ஒவ்வொரு யூனிட்ல இருந்து இவ்வளவு பேர் தேவை அப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்ணி அவ்வளவு பேர் அந்த யூனிட்ல இருந்து அனுப்புவாங்க. அந்த அவங்களுக்கு வந்துட்டு அந்த கோர்ஸுகள்லாம் கற்றுத்தரப்படும். அந்த கோர்ஸுகள்ல வந்துட்டு மிகவும் முக்கியமான கோர்ஸுகள்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி கோர்ஸுகள்லாம் நம்ம பண்ணிட்டா நம்ம சர்வீஸே நம்ம ரொம்ப வந்துட்டு ஈஸியா முடிச்சிடலாம், ரொம்ப சந்தோஷமா முடிச்சிடலாம், ஃபேமிலியோட வந்துட்டு நம்ம முடிச்சிடலாம். அந்த மாதிரி கோர்ஸுகள்லாம் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு சில கோர்ஸுகள்லாம் வெளிநாடு போயிட்டு நல்லா சம்பாதிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆகுற அளவுக்கு எல்லாம் நிறைய கோர்ஸுகள் இருக்கு. அந்த மாதிரி கோர்ஸுகளுக்கு எல்லாம் வந்துட்டு நம்ம பேரை போட மாட்டாங்க. இந்த மாதிரி காக்கா பிடிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி போய் அவங்கள வந்துட்டு அடிமை மாதிரி நடந்து அவங்களுக்கே வந்துட்டு இவங்களோட காசுல ஃப்ரீயா அவங்களோட திங்ஸ் நிறைய திங்ஸ் சாராயம் எல்லாம் வாங்கி கொடுக்கறது, அவங்களோட பர்சனல் வேலையை கூட இவங்களே வந்துட்டு போய் வாலண்டியரா செஞ்சு தரது, இந்த மாதிரி எல்லாம் செய்யறவங்கள வந்துட்டு அந்த மாதிரி கோர்ஸ் அவங்கள நல்ல நல்ல கோர்ஸுகளுக்கு போட்டுட்டு சம்பந்தமே இல்லாத கோர்ஸ், அந்த கோர்ஸ்னால எந்த பிரயோஜனமே இருக்காது. அந்த கோர்ஸை பண்ணா இன்னுமே நமக்கு சர்வீஸ் பண்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி கோர்ஸுகளுக்கு எல்லாம் மனசாட்சியோட நடந்துக்கிற அமைதியா இருக்கிற ஒரு சில பேருக்கு வந்துட்டு நம்மள மாதிரி நம்ம தமிழ் பசங்களை வந்துட்டு இந்த மாதிரி கோர்ஸ்ல எல்லாம் போட்டுருவோம். ஏதோ ஒரு சில பேருக்கு மட்டும் நல்ல மனசுள்ள ஒரு சில சீனியர்ஸ் அமைஞ்சா இது மாதிரி நல்ல நல்ல வீரர்கள் கூட நல்ல நல்ல கோர்ஸ் பண்ணிட்டு அவங்க நல்லபடியா வாழ்க்கையில செட்டில் ஆவாங்க. இல்லைன்னா இது மாதிரி அடிமை வாழ்க்கை வாழ்றவங்களும் இது மாதிரி காக்கா பிடிக்கிறவங்களும் தான் வந்துட்டு நல்ல நல்ல கோர்ஸ் பண்ணிட்டு நல்ல நல்ல டியூட்டில உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி சரியில்லாத சீனியர்ஸ் தனக்கு பிடிச்சவங்களை வந்துட்டு கஷ்டமான பார்டர் டியூட்டி, கஷ்டமான ஏஎன்ஓ டியூட்டி, அதாவது சத்தீஸ்கர் டியூட்டி, இந்த மாதிரி டியூட்டிகளுக்கு எல்லாம் அனுப்பாம அவங்களை யூனிட்லயே வச்சுப்பாங்க. கஷ்டமான பார்டர் டியூட்டி, கஷ்டமான ஏஎன்ஓ டியூட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அங்கெல்லாம் என்னென்ன கஷ்டமெல்லாம் வந்துட்டு நம்ம ராணுவ வீரர்கள் படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் தனி வீடியோ போட்டிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டியூட்டிகளுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க தனக்கு பிடிச்சவங்களை அனுப்பாம யூனிட்லயே வச்சுப்பாங்க. பாவம் தான் உண்டு தான் வேலை உண்டுன்ட்டு உண்மையிலே மனசாட்சியோட இருக்கிற வீரர்களை வந்துட்டு அவங்க லீவ் முடிச்சுட்டு வந்து அடுத்த நாளே பேக் பண்ணி ரெடியாரு, நீ அங்க டியூட்டிக்கு போகணும், பார்டருக்கு போகணும், இங்க போகணும், அங்க போகணும், அவங்கள வந்து கிளப்பி விட்டுருவாங்க. இதுல மிகவும் முக்கியமான விஷயம்,
பார்டரே பார்க்காம கஷ்டமான சூழ்நிலை எதுவுமே சந்திக்காம அவங்க கஷ்டமான கோர்ஸ் எதுவுமே பண்ணாம சர்வீஸ் மொத்தமும் அவங்க சந்தோஷமும் சமாதானத்தோடய முடிச்சுட்டு வீட்டுக்கு போனவங்களும் இருக்காங்க. ஆனா இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் கஷ்டம் கவலைகளை சுமந்துக்கிட்டு கஷ்டமான கோர்ஸை பண்ணிக்கிட்டு பார்டர்லயே தான் வாழ்க்கையை கழிச்சிட்டு லீவு கூட போக முடியாத சூழ்நிலையில அவங்க மொத்த சர்வீஸும் கஷ்டத்தோடய முடிச்சுட்டு சர்வீஸே பார்க்க முடியாம பாதிலே விஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போனவங்களும் அதிக பேர் இருக்கிறாங்க. இதுல 90% தமிழ் மக்கள் இந்த மாதிரி பல கஷ்டங்களை சந்திச்சு பாதிலே விஆர்எஸ் வாங்கிட்டு போனவங்க நிறைய இருக்கிறாங்க. சில ராணுவ வீரர்கள் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு அவங்க லீவுக்கு போற சூழ்நிலையில அவங்க லீவு கேட்டா அந்த லீவு வாங்குறதுக்குள்ள பெரும் பாடாயிரும். அந்த அளவுக்கு சுத்த விடுவானுங்க. அங்க டியூட்டி இருக்கு, இங்க டியூட்டி இருக்கு, அங்க எமர்ஜென்சி டியூட்டி இருக்கு, இந்த டயத்துல லீவே கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற. நீங்க எப்ப லீவுக்கு போனாலும் இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும். சர்வீஸே முடிச்சவங்கள்ட்ட போய் நீங்க யார்கிட்டயா சில பேர்கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க வாழ்க்கை மொத்தமும் லீவுக்கு போன டைம் ஃபுல்லா ஒரு சில டயங்களை தவிர எல்லா நேரமும் 90% அவங்க லீவுக்கு போனது பூரா யாரா கையில காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி கண்ணீர் விட்டு கதறி தான் அவங்க லீவுக்கே போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு சுத்த விடுவானுங்க. இந்த லீவே வேணாம்டா சாமி அப்படின்னு நம்மளுக்கு தோன்ற அளவுக்கு அவனுங்க நம்மள சுத்த விடுவானுங்க. அதே இது சீனியரை தெரிஞ்சிருந்து சீனியரை வந்துட்டு ஒருத்தன் காக்கா பிடிச்சு வச்சிருந்தானா அவன் உண்மையிலேயே அங்க எமர்ஜென்சி டியூட்டியா இருக்கும். அங்க யூனிட்ல ஆளே இல்ல, டியூட்டிக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுது, அந்த டயத்துல லீவு சான்ஸே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில கூட ஈஸியா லீவுக்கு போவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் பல விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு உண்மையான ஒரு ராணுவ வீரனோட வீட்டுல அவங்களோட ஒய்ஃபுக்கு டெலிவரி டைமா இருக்கும். அந்த டயத்துல வந்துட்டு ஒரு லீவு கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த டயத்துல கேம்ப்ல யூனிட்ல மிக எமர்ஜென்சி டியூட்டி எல்லாம் இருக்கும். அதனால லீவு இப்போதைக்கு கிடையாது, இன்னும் 1 மாசம் 2 மாசம் கழிச்சு தான் லீவு கொடுக்க முடியும், ஆளே இல்லை, நீ தயவு செய்து இப்போதைக்கு எங்களால் லீவே கொடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை வந்து அவர் லீவுக்கு போக முடியாம அந்த டியூட்டிக்கு போவாங்க. ஆனா அதே டயத்துல எந்த ஒரு எமர்ஜென்சியுமே இருக்காது. சீனியர் தெரியுன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க வந்துட்டு ஈஸியா லீவுக்கு போற ஒரு சில வீரர்களும் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை அந்த உண்மையான ராணுவ வீரன் பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும், அவருடைய மனநிலை அந்த டயத்துல எப்படி இருக்கும், அந்த சூழ்நிலையில அவர் எப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் வேலை செய்வாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனசுல படிஞ்சு 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 எப்படா 20 வருஷம் ஆகும் நம்ம எப்படியாவது டிஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்ற சூழ்நிலைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டை அவரை ஏற்படுத்தி விட்டுரும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் பல நடந்திருக்குது. என் முன்னாடியே நிறைய நடந்திருக்குது. இன்னும் சொல்ல போனா எனக்கே நடந்திருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலியமா உங்ககிட்ட ஷேர் பண்றதோட முக்கியமான ரீசன் என்னன்னா, இன்றைய சூழ்நிலையில வேலைக்கு சேர்ற இன்றைய புது ரெக்ரூட்ஸ், அதாவது இன்றைய ஜெனரேஷனான புது ராணுவ வீரர்கள் அனைவரும் இந்த மாதிரி பல கஷ்டங்கள் பல மன அழுத்தத்துக்கு உள்ளாகிற பல சூழ்நிலைகளை வந்துட்டு அவங்க சமாளிக்க முடியாம அவங்களே சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது. சொல்ல போனா இப்ப வேலைக்கு சேர்ற இந்த புது ராணுவ வீரர்களுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அப்ப இருந்த சிச்சுவேஷன்லாம் இப்ப இல்லவே இல்லை. இவங்க வந்துட்டு இப்ப நினைச்சா எவ்வளவோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆனா நாங்க ட்ரைனிங் பண்ற டயத்துல எல்லாம் வந்துட்டு போன் கூட கிடையாது, எஸ்டிடி பூத் தான். அந்த டயத்துல அந்த எஸ்டிடி பூத்ல நம்ம லைன்ல நிக்கலாம், நம்ம எஸ்டிடி பூத்ல ஒரு போன் பண்ணலாம் ஃப்ரீ டயத்துல அப்படின்னு நினைச்சு நம்ம போனோம்னா கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு லைன்ல நிக்கும். நம்ம அப்படியே நினைச்சு சரி லைன்ல நின்னா போன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நின்னோம்னா ஒரு 50 மீட்டருக்கு நம்ம லைன் வரும்போது அதுக்குள்ளே வந்துட்டு அடுத்த பாலினுக்கு ரெடி ஆயிரும், டைம் ஆயிரும், நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இந்த மாதிரி பல நேரங்கள் நடக்கும். ஒரு சில நேரங்கள் நம்ம முன்கூட்டியே வந்து லைன்ல நின்று நம்ம நம்பர் வந்து நம்ம பேசினா கூட 5 நிமிஷம் தான் பேச முடியும். அதுக்கு மேல வந்துட்டு ஏதாவது எமர்ஜென்சின்னு நம்ம பேசினா கூட அங்க உட்கார்ந்து இருக்க அந்த சீனியர் சோல்ஜரே வந்துட்டு அந்த போனை கட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும். அதாவது என்னுடைய ட்ரைனிங் பீரியட் 1 இயர் ட்ரைனிங் பீரியட்லயே நான் வந்துட்டு 2-3 தடவை தான் நான் வீட்லயே பேசினேன். ஆனா இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனுக்கு அப்படி இல்லை. அவங்க கையில ஸ்மார்ட் போன் இருக்கு, எப்ப வேணாலும் நினைச்சாலும் அவங்க வந்துட்டு வீடியோ கால் பண்ணி வீட்டுல எல்லாம் பேசிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு முன்னாடி எல்லாம் இந்த எஸ்டிடி பூத்து கூட கிடையாது. அவங்க எல்லாம் லெட்டர் தான், வீட்டுல இருந்து லெட்டர் வரும், அதை வச்சுதான் அவங்க வீட்டுல இருக்கவங்க பேசுற மாதிரியே உணர்ந்து அதை படிச்சுக்குவாங்க. அந்த லெட்டர் வர கிட்டத்தட்ட 2-3 மாசம் ஆயிரும். இன்னும் பார்டர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு 3-4 மாசம் கழிச்சுதான் அந்த லெட்டரே போய் கையில கிடைக்கும். ஏதோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னு வீட்டுல இருந்து லெட்டர் போட்டிருந்தாங்கன்னா அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் எல்லாம் முடிஞ்சு ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி எல்லா கதையும் முடிஞ்சிருக்கும், எல்லா வேலைகளும் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ராணுவ வீரருக்கு போய் கையில லெட்டரே கிடைக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க அந்த லெட்டரை படிச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாது, கண்ணீர் விட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அடுத்த லெட்டர் 3 மாசம் 4 மாசம் கழிச்சு வர்ற வரைக்கும் அந்த லெட்டரவே கிட்டத்தட்ட 1000 தடவை படிச்சிருவாங்க. ஏதோ அவங்க வீட்டுல இருந்த ஒரு ஆள் வந்துட்டு பேசுற மாதிரி அல்லது அவங்க
வீட்டுல இருந்து அவங்க ஒய்ஃபே நேர்ல பேசுற மாதிரி உணர்ந்துகிட்டு அந்த லெட்டரை படிச்சு 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 அந்த லெட்டரவே கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலத்துல நடந்திருக்குது. இதை மீறி பல மன அழுத்தங்களே தங்களோட சர்வீஸ்ல சந்திப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்க மனதளவுல பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு இருக்க ஜெனரேஷன் சின்ன சின்ன கஷ்டங்களை கூட வந்துட்டு தாங்கிக்க முடியாம அவங்க சூசைட் பண்றாங்க. ராணுவம் என்பது நம் நாட்டை காப்பாற்றுவதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேற எதுவுமே தெரியாம இந்த வேலைக்கு சேரும் இன்றைய இளம் தலைமுறையினர் இங்க எவ்வளவு கஷ்டங்கள், கண்ணீர், கவலைகள் மற்றும் மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள்லாம் ஏற்படும். இது எல்லாத்துக்குமே தங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ளணும் அப்படின்றத நன்கு அறிஞ்சு அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தங்களை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு இந்த வேலைக்கு வரணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமா உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்ம ராணுவத்துல சேர்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டு நம்ம இந்த ராணுவத்துக்கு வேலைக்கு வந்தோம்னா நம்ம வந்துட்டு ஓரளவுக்குனாவது நல்லபடியா வேலை பார்த்துட்டு சர்வீஸை சந்தோஷமா முடிச்சுட்டு போகலாம். ராணுவத்தில் சேரும் முன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை அப்படின்ற ஒரு வீடியோ வந்துட்டு நான் தனியா போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் ராணுவத்துக்கு சேரணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.